வணக்கம் பானு. திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற பெண் காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்க பெண் தற்போது சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார் பானு. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க தற்கொலைக்கு முயன்ற பெண் படுகாய நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்ட நிலையில் மேற்சிகிச்சைக்காக தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அதாவது தனியார் நிறுவன முகவராக பச்சையம்மாள் என்பவர் வேலை செய்து வருகிறார். பொதுமக்களிடம் பணம் வசூலித்து கட்டி வந்துள்ளார். இதை திடீர்னு நிறுவனம் திவாலானதால் இந்த நிறுவனம் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. பணம் கட்டியவர்கள் பச்சையம்மாளுக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது பானு. இந்த நிலையில் தொடர்ந்து வந்து தன்னை நெருக்கடி கொடுக்கின்றனர், தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் என்பதாக திண்டுக்கல் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திலும் அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் இந்த பெண் பச்சையம்மாள். இந்த நிலையில் அங்கிருந்து மனுவை புகார் மனுவை கொடுத்த பின் தற்போது அந்த வாகன காப்பகத்தில் வைத்த அந்த பெண் பச்சையம்மாள் என்பவர் தற்போது தீக்குளிக்க முயன்றுள்ளார். இந்த நிலையில் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் பானு. என 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவத்தை அடுத்து 2 தினங்களாக தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார் பானு. என்னதா தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எண்ணற்ற பாதுகாப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருபவர்களும் மிகுந்த சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் ஒரு பெண் அதாவது தனியார் வசூல் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இந்த பெண் தீக்குளித்து தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பானு.